திருப்பூர் டு மணாலி போற ட்ரிப்ல இது பார்ட் 3ங்க. ஒரு வழியா ஆக்ராலாம் சுத்திட்டு டெல்லி வந்து சேர்ந்தாச்சுங்க. மணாலிக்கு நம்ம 2 நாள் கழிச்சு போறதுனால நம்ம டெல்லியிலே ஸ்டே பண்ணலாம்னு இருந்தோங்க. சோ எப்படியோ பட்ஜெட்ல ரூம் தேடி நாங்க ஸ்டே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க டெல்லியில மெட்ரோல போனது, ஆட்டோல போனது, நடந்து போறதுன்னு இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாலாம் சுத்தி பார்த்தோம்னு சொல்லி டீடைலா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்புறம் ரூம்ல எல்லாம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபுட் சாப்பிட நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போயாச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் ஃபுட்டை சாப்பிடுங்க. அதுதாங்க சேஃப். எதுக்காக சொல்றேன்னா பட்ஜெட் வைஸ்ங்க. முக்கியமா நல்ல கடையா போய் பார்த்து சாப்பிடுங்க. நாங்க அப்படிதாங்க சில டைம் லோக்கல்ல இருக்கிறவங்க கேட்டுட்டு எங்க கடை நல்லா இருக்குன்னு சொல்லி அங்க போய் சாப்பிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களே தேடியும் போய் சாப்பிட்டோம். ஆனா ஆட்டோக்காரங்க சொல்லுவாங்க இந்த கடையில நல்லா இருக்கும், அந்த கடையில நல்லா இருக்கும்னு. அங்க போயிடாதீங்க. ஏன்னா பட்ஜெட் வைஸ் அங்க அதிகமாவும் இருக்கும், அது போக ஒரு சில இடங்கள்ல நல்லாவும் இருக்காது. சோ நீங்களே போங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருங்க. ஒரு ஃபுட்டை தேடி போய் சாப்பிடுறது அவ்வளவு நல்லதே இருக்கும். அதுக்கப்புறம் காலையில சாப்பிட்டு டே 1ஓட ஆட்டோவை பிடிச்சி மெட்ரோ ட்ரெயினுக்கு போயாச்சுங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல ஒரு உலகம் கீழே ஒரு உலகம்னு 2 உலகமும் சும்மா பரபரப்பா செயல்பட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் மெட்ரோக்கு போய் மெட்ரோக்கான ஒன் டே பாஸ்னு ஒன்னு இருக்குங்க, அதை வாங்கிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஒன் டே பாஸ் வாங்கும்போது என்ன ஆகுனா ஒரு டைமும் நீங்க பேமெண்ட் கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த ஒன் டே ஃபுல்லா நீங்க மெட்ரோல எங்க வேணா போயிட்டு வந்துக்கலாம். அப்படி சொல்லி தான் நாங்களும் கேட்டோம். ஆனா அவங்க வேற ஒரு கார்டை தந்துட்டு நம்மள ஏமாத்திட்டாங்க. சோ நீங்க பார்த்து வாங்குங்க சேஃபா. அதனால கஸ்டமர் ஹெல்ப் லைன் இருக்குங்க, அங்க போய் விசாரிங்க. நாங்க வந்து அந்த ஒரு கம்பெனி பிராண்ட் போட்டு ஒன்னு இருந்தது, அங்க போய் விசாரிச்சோம். அதனால அவங்க கார்டை எங்களுக்கு வித்துட்டாங்க. அப்புறம் ஒரு விஷயங்க, இந்த மெட்ரோல போற மாதிரி இருந்ததுன்னா இதுக்காகவே தனி கோர்ஸ் படிக்கணும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா கத்துக்கிட்டா ரொம்பவே ஈஸிங்க. டிராவல் பண்றதுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்களே ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் வந்துட்டு எப்படி போறது, எங்க போறது, ஏது போறதுன்னு தெரியாம அல்லாடிட்டு தாங்க இருந்தோம். 2-3 ஸ்டாப்லாம் மாத்தி மாத்தி இறங்கி அதுக்கப்புறம் தான் நாங்களே கத்துக்கிட்டோம் ஆக்சுவலா. சோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்க போற ஸ்டாப்புக்கு இந்த கலர் லைன் ஒன்னு வச்சிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். நீங்க போக வேண்டிய ஸ்டாப்புக்கு கரெக்டா போய்க்கலாம். அதே மாதிரி கனெக்டிங் பண்ணி போற ஸ்டாப்லாம் நிறைய இருக்குங்க. சோ அதுக்குமே இந்த லைன்ஸ் வந்து, அதாவது இந்த கலர் லைன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதை தான் எங்களுக்கும் முதல்ல சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி போனா ரொம்பவே ஈஸியா இருந்தது. சிம்பிளா சொல்ல போனா நீங்க மெட்ரோல ஏறின உடனே இந்த மாதிரி இப்ப எந்த ஸ்டாப்ல இருக்கோம், அடுத்த ஸ்டாப் எந்த ஸ்டாப்ல போக போறதுக்காக லைட்டும், அதே மாதிரி நீங்க அடுத்த ஸ்டாப் எந்த கலர் லைன்ல போகணுங்கிறதையும் இது டீடைலா கொடுத்திருப்பாங்க. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க மெட்ரோல போறேன். சோ எனக்கு இது புதுசா இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய பேர் புதுசா மெட்ரோக்கு போவீங்க, அவங்களுக்காக தான். சோ தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி மெட்ரோல இருந்து இறங்கி உங்க ஸ்டாப் வந்துருச்சுன்னா அப்படியே நீங்க மேலே ஏறி போயிடலாங்க. சப்போஸ் நீங்க கனெக்டிங் பண்ணி தான் போகணும் அப்படி மாதிரி இருந்ததுன்னா, நீங்க மெட்ரோல இருந்து இறங்கின உடனே அடுத்த ஸ்டாப்புக்கு மெட்ரோல கனெக்ட் பண்ணி தான் போற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான கலர்ஸோட ஃபுட் ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போங்க. அப்படி இல்லைன்னா லைனா இருக்கும், அந்த லைனை ஃபாலோ பண்ணி போங்க. ஒவ்வொரு மெட்ரோலயும் ஒவ்வொரு டைப்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்குங்க. ஆனா நீங்க மெட்ரோல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க போற ஸ்டாப்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்னு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ கிட்ட போய் கேளுங்க, அவங்க எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மெட்ரோன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அதுக்கு நீங்க போற ஸ்டாப் எவ்வளவு பிரைஸ்னு சொல்லுவோம். அதையும் கம்பேர் பண்ணி நீங்க ஆட்டோல போற மாதிரி இருந்தா ஆட்டோல போயிருங்க. ஏன்னா பல இடங்களுக்கு நாங்க இதே மாதிரி மெட்ரோல தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். கனெக்டிங் நிறைய இருந்தனால ஆட்டோ கிட்ட கேட்டோம், அதை விட கம்மியான பிரைஸ் தான் வந்தது. சோ அதனால ஆட்டோலயே நாங்க போயிட்டோம். அதனால நீங்களும் உங்க டிராவலுக்கு ஏற்ற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு மெட்ரோவா ஆட்டோவா நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆனா மெட்ரோல போனதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்ததுதாங்க சொல்லணும். அதுக்காக ஆட்டோவும் சொல்ல முடியாதுங்க. ஆட்டோல எல்லாம் நீங்க வேற பேசி அவங்க கிட்ட இந்த ரேட்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட்டோல ஏறணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. அதுக்கப்புறம் சில இடங்கள்லாம் பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு சொல்லி காசு சேவ் பண்றதுக்காக நடந்தே போனோம். நாங்க ஃபர்ஸ்ட் போனது பாத்தீங்கன்னா குதுப் மினார் தாங்க. அங்கேயும் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் தருவாங்க, அதை பத்திரமா வச்சிருங்க. தொலைச்சிட்டீங்கன்னா 100 ரூபாய் ஃபைன் நினைக்கிறேங்க. உள்ள போனா பிரம்மாண்டமா சும்மா இவ்வளவு பெருசு ஏதோ டவர் மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதே மாதிரி தூண்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே 2-3 போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டேங்க. மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மெட்ரோக்கு வந்து லோட்டஸ் டெம்பிள் பார்க்க நாங்க வந்துட்டோங்க. நான் கூட லோட்டஸ் டெம்பிள் என்ட்ரிக்கு பேமெண்ட் நினைச்சேங்க, ஆனா ஃப்ரீ தாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அமைதியான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு வர மாதிரி தாங்க இருக்கும் அந்த இடம். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க செருப்பு எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பேக்ல கீழே கொடுத்துட்டு போயிடணுங்க. அதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க, அதையும் வாங்கிட்டு போயிடணும். வரும்போது நீங்க டோக்கன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஐ மீன் செருப்பு இருக்கிற பேக் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. லோட்டஸ் டெம்பிள் இருந்து வெளியே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு இந்தியா கேட் பார்க்க போயிட்டாங்க. ஆக்சுவலா நீங்க டெல்லி வந்துட்டீங்கன்னா ஒன்னு மெட்ரோல டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க, அப்படின்னா அதிகபட்சம் ஆட்டோல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் இந்தியா கேட் போயிட்டாங்க. அங்க போயிட்டு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது டானு வரும். அப்பதான் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி இவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியும். சோ மறக்காம நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. டெல்லி நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க சுத்தி பார்த்த இடத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் கமெண்ட் பண்ணுங்க.